ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜேன் ஆஸ்டனுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் பற்றி ஒரு ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ஜேன் ஆஸ்டன் வந்து ஆத்தர் ஆஃப் சிக்ஸ் பெஸ்ட் செல்லிங் நாவல்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து மொத்தமே 6 ஒர்க்ஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல் 6 ஆர் வெரி ஃபேமஸ் அண்ட் அதெல்லாம் லிட்ரரி மாஸ்டர் பீசஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜேன் ஆஸ்டனோட லைஃப் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜேன் ஆஸ்டன் வந்து December 16, 1775 ஸ்டீவன்சன், ஹாம்ப்ஷயர், இங்கிலாண்டில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட ஃபேமிலியில் மொத்தம் 8 பேர். இவங்க வந்து 7th சைல்டாக வந்து பிறப்பாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு அக்கா, மிச்சம் 6 பேருமே அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. 5 அண்ணா, ஒரு அக்கா, அப்புறம் ஒரு தம்பி இவங்களுக்கு வந்து இருக்காங்க. அவங்களோட அக்கா பேர் வந்து கசாண்ட்ரா அண்ட் அவங்களோட அப்பா பேர் ரெவரண்ட் ஜார்ஜ் ஆஸ்டன். அவங்க அம்மா பேர் கெசன்ட்ரா. அவங்களோட அம்மா பேர் தான் அவங்களுடைய சிஸ்டருக்கும் வந்து இருக்குது. அவங்களோட சிஸ்டரும் இவங்களும் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து வளருவாங்க. அப்புறம் வந்து இவங்க அக்காவை வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலில் வந்து கொண்டு போய் விடும்போது நம்ம ஜேனும் வந்து நானும் போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் அடம் பிடிச்சி அவங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க அப்பா ரெவரண்ட் ஜார்ஜ் ஆஸ்டன் இருக்கார்ல, அவர் அவங்களுடைய வீடான ரெக்டரிலேயே வந்து ஒரு ஸ்கூல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பார். பாய்ஸ் வந்து படிப்பாங்க. அவர் வந்து ஓன் லைப்ரரி வச்சுருக்காரு. 500 புக்ஸ் இருக்கக்கூடிய ஓன் லைப்ரரி அவர் வீட்டிலே இருக்குது. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜேன் ஆஸ்டனையும் வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணுவார். அவருடைய எல்லா சில்ட்ரனையும் வந்து அவர் வந்து படிக்கவும் எழுதவும் வந்து என்கரேஜ் பண்ணுவார். அப்பப்போ அவங்க வீட்டிலே வந்து இந்த குட்டி குட்டி ப்ளேலாம் நடத்துகிறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்காக. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களோட இயர்லி ஏஜில் இந்த இன்ஃப்ளூயன்சஸில் தான் வந்து அவங்களோட ரைட்டிங் ஜேர்னிக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அவங்களோட ரைட்டிங் ஜேர்னியை வந்து ஷேப் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து பாத் அப்படிங்கிற ப்ளேஸில் ஒரு ஸ்கூல் போவாங்க. அப்புறம் ரீடிங் அப்படிங்கிற ஸ்கூலுக்கும் போவாங்க. பட் அவங்களுக்கு அங்கே வந்து அவ்வளோவா பிடிக்காது. பிகாஸ் அவங்க வீட்டில் இருந்த அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கூலில் வந்து கிடைக்காது. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த சவுத் ஆம்ப்டனில் வந்து அந்த ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது அது வந்து ஒரு போர்ட் சிட்டி. ஸோ சோல்ஜர்ஸ்லாம் வந்து வேறு வெளியிலேருந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா டைஃபாய்ட் ஃபீவரோடு வருவாங்க. ஸோ ஜேன் ஆஸ்டன் அண்ட் அவங்களுடைய சிஸ்டர் கசாண்ட்ராக்கும் அது பரவும். அவங்க கூட இருந்த அந்த இன்னொரு கசினோட நேமும் வந்து ஜேன் கூப்பர். அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரைட் பண்ணும்போது ஆஸ்டன்ஸ்க்கு ஃபைனலாக தெரிஞ்சு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. க்யூர் ஆனோடனே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் லேட்டர் ரீடிங்கில் ஸ்கூல் சேர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மல் எஜுகேஷன் வந்து அவங்க 11 வயசாக இருக்கும்போதே ஃபார்மல் எஜுகேஷன் எண்டுக்கு வந்துடும். ஏன்னா ஆஸ்டன்ஸ்னால் வந்து பே பண்ண முடியாது டியூஷன் ஃபீஸ். ஸோ வந்து எண்ட் ஆகிடும். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட் வந்து இருப்பாங்க. அந்த ஆண்ட் வந்து இவங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கவுண்டியை மேரேஜ் பண்ணிட்டு போனனால ஃப்ரான்ஸ் வந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கே அவங்களுடைய லைஃப் அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க நேரேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜேனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஜேன் வந்து ரொம்ப ஒரு கீன் அப்சர்வர். அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் அந்த ஒரு இதுவும் அவங்க நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த பவரும் இருக்கனால அவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து ரொம்பவே மாஸ்டர் பீசஸாக விளங்குற அளவுக்கு இருக்கும். அவங்க வந்து ஸ்பின்ஸ்டர்ஹுட் செட்டில் ஆகிடுவாங்க. பிகாஸ் அவங்க அக்காவும் இவங்க 2 பேருமே மேரேஜ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்பின்ஸ்டர்ஹுட்லேயே செட்டில் ஆகிடுவாங்க. அவங்க அப்பா இறந்த பிறகு வந்து அவங்க ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு மாறிட்டே இருக்கனால 1805 1809 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து எந்த ஒர்க்ஸ்லையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும். பட் லேட்டர் வந்து 1811 1818 தான் அவங்களோட எல்லா மேஜர் ஒர்க்ஸுமே வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. அவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய எழுதியிருப்பாங்க. 16 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின எல்லாத்தையும் வந்து த ஜுவனேலியா அப்படிங்கிறத வந்து ஒரு 3 வால்யூமாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சீரியஸ் ஒர்க் ஆர் நாவல்னு பார்த்தோன்னா எலினர் அண்ட் மெரியனே. அதுதான் வந்து சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1811 தான் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். பட் 1797 அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் இட் வில் பி பப்ளிஷ்ட் இன் 1811. அப்போ வந்து பை எ லேடி அப்படின்னு தான் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அவங்களோட நேம் எங்கேயும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது. பிகாஸ் அவங்களுடைய ஈரால் ஒரு விமன் வந்து ரைட்டிங் மூலிமா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து பை எ லேடி அப்படின்னு மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணலான்னு இது பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ஒர்க் அந்த டைட்டில் இருந்தனால ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடைஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நார்த் ஆங்கர் அப்பே,
அப்புறம் மான்ஸ்ஃபீல்ட் பார்க், எம்மா, பெர்சுவேஷன் அப்படின்ட்டு வரிசையாக பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இறக்கிற தருவாயில் வந்து சாண்டிட்டன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து எழுதிட்டு இருப்பாங்க. பட் அவங்க அது வந்து அவங்களால முடிக்க முடியாது. அதுக்குள்ளே வந்து அவங்க இறந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வாட்சன்ஸ்னு ஒரு ஒர்க் வந்து எழுதிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துட்டாருன்னு பார்த்தோம்ல, அந்த ட்ராமானால் அவங்களால அந்த வாட்சன்ஸுங்கிற ஒர்க்கையும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவங்க பாதியிலே கைவிட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டான ஹவுஸ் வந்து அவங்க பிரதர் எட்வர்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க திரும்ப ரைட்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி 6 பெஸ்ட் செல்லிங் நாவல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டில் இத்தனை சென்ச்சுரிஸ்க்கு அப்புறமும் ஜேன் ஆஸ்டன் ரூல்ஸ் ஆர் ஹார்ட் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. Hope you all understood the life and work of Jane Austen. For more such videos, to subscribe my channel. Thank you.